புதுச்சேரியில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த 4 மதுபான கடைகளுக்கு சட்டமுறை எடைகளவை துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து புதுச்சேரி சட்டமுறை எடைகளவை துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் உருளையன்பேட்டை, சித்தன்குடி, திருவள்ளுவர் சாலை மற்றும் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் இயங்கும் 4 மதுபான கடைகளில் அதிகபட்ச விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்ததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து சட்டமுறை இடைகளவை துறை அதிகாரிகள் 4 மதுபான கடைகளுக்கும் தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதே குற்றத்தில் மீண்டும் ஈடுபட்டால் 2வது முறை 50,000 ரூபாய் வரையும், 3வது முறை ஈடுபட்டால் 1,00,000 ரூபாய் வரை அல்லது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள சட்டமுறை இடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றனர். புதுச்சேரி பூர்ணகுப்பத்தில் ஒரே நேரத்தில் 2 கடைகளை உடைத்து திருடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பூர்ணகுப்பம் பகுதியில் சதீஷ் மற்றும் பவானி தம்பதியினர் தையர் கடை மற்றும் போட்டோ ஸ்டுடியோவை நடத்தி வருகிறார். நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கடைகளையும் உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் வெள்ளை சாக்குப்பையில் இரும்பு தடி மறைத்து வைத்துக்கொண்டு குடை பிடித்தபடி முகத்தை மறைத்து மாடிப்படி ஏறி செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவியில் காணப்பட்ட நபர் குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் இருந்தும் பிறந்தநாளையொட்டி நகரமெங்கும் முதல்வர் ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்துள்ளனர். குறிப்பாக ரஜினியின் கூலிப்பட ஸ்டைலில் ரங்கசாமியை அவரது தொண்டர்கள் பேனரில் வடிவமைத்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல்வராக 5வது ஆண்டில் இருப்பதால் இம்முறை ரங்கசாமியின் பிறந்தநாளை அதிக சிறப்பாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்னோட்டமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பேனர்கள், கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவரது கட்சியின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தங்கள் விருப்பம் போல திரைப்பட நடிகர்கள் உருவங்களில் பேனர்கள் அமைத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அவரது பிறந்தநாள் வரும்போது பிரபலமாக இருக்கும் திரைப்பட பாணிகள் பேனர்களை வடிவமைப்பார்கள். இம்முறை கூலி திரைப்பட பாணிகள், ரஜினி பாணிகள் முதல்வர் ரங்கசாமியின் படங்களை பேனர்களில் வைக்க தொடங்கியுள்ளனர். ரஜினியின் முகத்திற்கு பதிலாக ரங்கசாமி படத்தை வைத்து பேனரை வடிவமைத்துள்ளனர். மேலும் குட் பேட் அக்லி அஜித், வாரிசு விஜய், ரெட்ரோ சூர்யா, புஷ்பா, அல்லு அர்ஜுன் என பல திரைப்பட பாணிகள் ரங்கசாமிக்கு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை அழகுபடுத்தும் நோக்கில் போஸ்டர், பேனர்கள் போன்றவை வைக்க கடந்த 2009ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விபத்து இழப்பீடு பெற போலி இன்சூரன்ஸ் காப்பீடு தயார் செய்த சென்னையை சார்ந்த ஏஜென்ட்டை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் புதுநகரை சார்ந்தவர் பார்த்தசாரதி, வயது 23. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தனது உறவினர் மகளுடன் பல்சர் பைக்கில் டிஎன் பாளையம் அபிஷேகப்பாக்கம் வழியாக வந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பள்ளி வாகனம் பைக் மீது மோதியது. இதில் பார்த்த சாரதி, அவருடன் வந்த ஏழுமலை மகள் ராகவர்தினி ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த ராகவர்தினியின் தந்தை 90 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையே வழக்கில் தாக்கல் செய்த தனியார் பள்ளி வாகனத்தின் காப்பீடு ஆவணத்தை ஆய்வு செய்ததில் போலியானது என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்நிறுவன இணை மேலாளர் ஷாம் சுந்தர் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சென்னை பெரும்பாக்கத்தை சார்ந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அழகர் ராஜா, வயது 43 என்பவர் பள்ளி நிறுவனத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இன்சூரன்ஸ் காப்பீடு போடாமல் விபத்து ஏற்பட்ட பின் மறுநாள் அந்த வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் காப்பீடு செய்து அதிலுள்ள தேதியை மாற்றம் செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலி இன்சூரன்ஸ் காப்பீடு செய்த அழகர் ராஜாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுவையை மின்தடை இல்லா மாநிலமாக மாற்ற எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை மின்துறை சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 73 இளநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், புதுவையில் பெரிய மாநிலமான குஜராத்திற்கு இணையான மின்சார பயன்பாடு இருக்கிறது. இந்த அளவிற்கு புதுவை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இருப்பினும் போதிய பொறியாளர்கள் இல்லை. அதை கருத்தில் கொண்டுதான் இப்போது இளநிலை பொறியாளர்களை நியமித்துள்ளோம். மேலும் நவீன தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பதால் மின்தடை குறைக்கப்படும் என்று கூறினார். மின்சாரத்துறையில் கட்டுமான உதவியாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவர். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டால் மின்தடை இல்லாத மாநிலமாக புதுவை உயரும். மேலும் தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, மரப்பாலம் பகுதியில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க உள்ளோம் என்றார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் சனிக்கிழமை மக்கள் குறைதீர் நாள் என்னும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் காவல்துறை மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து 83 புகார்கள் பெற்றனர். இதில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மொத்தம் 37 பெண்கள் உட்பட 191 பேர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். அதேபோல நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. புதுவை அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மின்துறை மற்றும் புதுப்பிக்க சக்தி எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரியவேடி இலவச மின்சார திட்டத்தின் மூலமாக வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்க மானியம் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்க 1 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 30,000 மானியம், 2 கிலோ வாட்டிற்கு 60,000 மானியம், 3 கிலோ வாட்டிற்கு அதற்கு மேல் ரூபாய் 78,000 மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1290 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். அவர்களுக்கு ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை தொகுதி வாரியாக கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழா காணும் முதலமைச்சர் ரங்கசாமி நீடூடி வாழ வேண்டியும் வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி வர வேண்டி புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மாநில தலைவர் KSP ரமேஷ் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவை நகர் மகளிர் சங்கம் சார்பில் மகளிருக்கான மன நலமின்மையும் மனநல வளமும் என்ற கருத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மகளிர் பேரவை மற்றும் அவை நகர் மகளிர் சங்கம் இணைந்து மகளிருக்கான மன நலமின்மையும் மனநல வளமும் என்ற கருத்தில் விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியது. நிகழ்வில் தலைவி தீபா நாயர் வரவேற்புரை ஆற்றினார். புதுவை மகளிர் பேரவையின் தலைவிகளான ரெஹானா பேகம் மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அருண் பர்வீன் மற்றும் உமா மகேஸ்வரி ஆகியோர் கருத்தாளர்களாக கலந்து கொண்டு குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் மகளிர் மனநலம் காத்தல் பற்றிய விழிப்புணர்வு விளக்க உரை நிகழ்த்தினர். அனுராதா கண்ணன் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் பங்காரம்மாள், லலிதா, சாந்தி, சார்லஸ், தமிழரசி, பச்சையம்மாள் மற்றும் அவை நகர் மகளிர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தில்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதியின் திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியல்பட்டி தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியல்பட்டி தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலமாக சரிபார்ப்பதற்காக தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் முத்தியல்பட்டி தொகுதியை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். தொகுதியின் திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதியின் திமுக துணை செயலாளர் ரவி, திமுக மக்கள் சேவை மதன்பாபு, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு, புதுவை பிரகாஷ், பாபு, பாஸ்கர், சந்துரு, குவைட் சண்முகம், சிற்றரசு, நாகராஜ், எழில், சுதாகர், மகளிரணி தனம், தொகுதியின் திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி, விமலா, சுதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்யக்கோரி முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சோலை நகரை சார்ந்தவர் தினகரன், வயது 62, முத்தியல்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளராக உள்ளார். இவர் முத்தியல்பேட்டை விஏஓவிடம் டிவி நகரை சார்ந்த செந்தில் என்பவர் சான்றிதழ் கேட்டு வந்தார், கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செந்தில் சான்றிதழ் கேட்டு விஓவிடம் சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளர் தினகரன் தங்களிடம் சான்றிதழ் கொடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த செந்தில் விஓவிடம் தினகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தினகரன் கடந்த 29ஆம் தேதி முத்தியல்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது ஆதரவாளர்களோடு முத்தியல்பேட்டை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி செந்தில் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் 33வது வார்டு அதனை சுற்றியுள்ள பகுதிகள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாம் RR பேரவை சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் 33வது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிகளவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலமாக சரிபார்ப்பதற்காக RR பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொம்பாக்கம் நியூலாண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்றும் மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதியும் நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் கொம்பாகம் பகுதியை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை RR பேரவை சார்பில் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர். கோடிமுடுக்கு பகுதியில் உள்ள VSS கார்டன் பகுதிக்கு ரூபாய் 12,07,456 மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு பகுதியில் உள்ள VSS கார்டன் பகுதிக்கு ரூபாய் 12,07,456 ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, சுப்பிரமணி, வேலு, ஏழுமலை, நடராஜன், கார்த்திக், கிளை தலைவர் கலைமாறன், பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்த், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாயி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார்.
அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் தனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றும் அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயமணி, அருள், பாலாஜி, விக்கி, ஐயப்பன், ஹரி, ஆகாஷ், சங்கீதா உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெரியவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற 3ஆம் ஆண்டு தமிழ்நாடு புதுச்சேரி மாநில அளவிலான சிலம்ப போட்டியை சபாநாயகர் செல்வம் சிலம்பம் சுற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்ப போட்டி 2025 இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்க மைதானத்தில் தொடங்கியது. இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் சிலம்பம் போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். அதன்படி ஒற்றை சுற்று, இரட்டை சுற்று, கை சுற்று, சுருவால் உள்ளிட்ட சிலம்ப கலைகளை செய்து காட்டி மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிக்காட்டி அசைத்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அதிமுகவின் முன்னாள் அம்மா மாநில பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரின் பிறந்தநாள் விழா தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து சுத்திகேணி பாஸ்கருக்கு கிரீடம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுத்திகேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், மிக்சி, புடவை என நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசுவாமி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுத்திகேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. கோட்டைமேட்டில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மகா கணபதி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேட்டில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வரா பூஜை, மகா கணபதி ஹோமம், பூர்ணாஹீதி, அபிஷேகம், ஸ்ரீ பால விநாயகர் ஆலயம் வலம் வருதல், தீபாரதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 12ஆம் தேதி அன்று திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சி, பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, செடல் தரித்தல், செடல் ஊர்வலம், கழுமரம் ஏறுதல், அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மேலும் நடைபெறும் விழாவில் தினம்தோறும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் சரவணன் என்கின்ற தில்லை சபாபதி குடும்பத்தினர் உட்பட கோவில் தலைவர் கதிரவன், சங்கர், விழாக்குழு தலைவர் குமரன் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தக்ஷாமூர்த்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தக்ஷாமூர்த்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா 31ஆம் தேதி ரக்ஷபந்தனை பூஜை, கலச பூஜை மற்றும் விநாயகர் வழிபாடுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் காப்பு கட்டுதல் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்று பிரசாதமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு விசேஷ திரவிய அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி விழாவும் கரகம் வீதி விழாவும் நடைபெற்றது. ஆடி விழாவில் முக்கிய நிகழ்வான மஞ்சள் நீராட்டு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடி அம்மனை வழிபட்டு சென்றனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தலைவர் திருமுருகன், செயலாளர் ராஜு, பொருளாளர் கார்த்திக் மற்றும் துணைத் தலைவர்கள் புண்ணியகோடி, கணேஷ், கலியபெருமாள், ரகுநாதன், துணை செயலாளர் சுப்பிரமணி, சிற்றரசு, ராஜா, ஏழுமலை உள்ளிட்ட உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கனுவப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18 முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18 முன்னிட்டும் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டும் 108 பால்குட அபிஷேகம் மற்றும் ஊர்வலம் கனுவப்பேட்டை முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக பால்குடம் சுமந்து வந்து பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் அனைத்து பக்தர்களுக்கும் மாங்கல்யம், புடவை மற்றும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் எழில் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தங்கராசு, தேசி ஆனந்த், சதாசிவம் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.